رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம்லர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எதை ஓதினால் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை கிடைக்கும்? இதுக்கான ஆன்சர் பாங்கு துவா. சில நேரங்கள் சில துவாக்கள் நம் வாழ்க்கை மாறுவதற்கு காரணமாக இருக்கும். அப்படி நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு 4 நேரங்களை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம் விதியை மாற்றக்கூடிய 4 துவாக்களை சொல்ல போகிறேன். தினமும் இதை தொடர்ந்து ஓதி வந்தால் தீராத கஷ்டமும் தீரும், முடியவே முடியாது என நினைத்த காரியமும் கைகூடும். அதில் முதலாவது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். எத்தனை திக்ர்கள் நீங்கள் ஓதினாலும் இதை ஓதாவிட்டால் வீண்தான். நம்பர் 1 திக்ர்கள் இவை. அல்லாஹ்விற்கு மிக பிடித்த திக்ர்கள். இதை ஒரு நாளில் 2 முறைப்படி ஓதி வந்தால் வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு மற்றும் இரவு தூங்கும் முன் ஓத வேண்டும். இதை ஓத வேண்டிய எண்ணிக்கைகள் நிறைய இருக்கு. தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை என ஓதலாம். சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை எனவும் ஓதலாம். அதே போல இரவு தூங்கும் முன் ஓத வேண்டும். இதை பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் ஏராளமான நன்மைகள், வெற்றிகள் இதை ஓதுவதில் நமக்கு 100% கிடைக்கும். அதை அறிந்து ஷைத்தான் அவ்வளவு சீக்கிரம் நம்மை ஓதவிட மாட்டான். தடைகளை தாண்டி ஓதினால் வெற்றி நிச்சயம். அடுத்து 2வது துவா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். இதை ஒரு நாளில் 100 முறை ஓதினால் போதும். நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இதை தொடர்ந்து ஓதுவதன் மூலமாக நம்முடைய கல்பும் சுத்தமாகும். அடுத்து 3வது துவா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி ஆதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வை புகழ்வதுடன் அவனை தூய்மைப்படுத்துகிறேன். அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு, அவன் பொருந்தி கொள்ளும் அளவு, அவனது அர்ஷின் சுமை அளவு, அவனது வார்த்தையின் மையளவு. இதை காலை 3 முறை ஓதினால் போதும். துஹா நேரம் வரும் வரை தொடர்ந்து அமல் செய்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அதை இவை மிஞ்சிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு கற்றுத்தந்த துவா இது. குறைந்த நொடியில் அதிக நன்மைகளை பெற்று தரும் துவா. அடுத்து கடைசியாக 4வது துவா, அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அதூபு இலைஹி. நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒரு நாள் கூட ஓதாமல் இருந்ததில்லை. ஒரு நாளில் 70 முறைக்கும் அதிகமாக ஓதிய துவா. தௌபாவிற்கான துவா. ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த இறைவனிடம் தௌபா செய்வது அவசியம். மூடப்பட்ட அனைத்து கதவுகளையும் திறக்கும் சாவி தௌபா துவாவில் தான் உள்ளது. வாழ்வாதாரத்தை உயர்த்தும் சக்தி இந்த தௌபா துவாவிற்கு தான் உள்ளது. இம்மை மற்றும் மறுமை இந்த 2லும் வெற்றி பெற வைக்கும் துவா இது. ஏதோ ஒரு வேளை 100 முறை என கணக்கு வைத்து எப்படியாவது ஓதி பாருங்க. இன்னைக்கு பார்த்த இந்த 4 துவாக்களுமே மிக எளிதான துவாக்கள். நிறைய டைம் எடுக்காது. ஆனால் தொடர்ந்து ஓதி வந்தால் இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த தேவை என அல்லாஹ்விடம் கேட்காமலேயே நம்முடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். ஒரு மாதம் தொடர்ந்து நியத் வைத்து ஓதி பாருங்க. நம்ப முடியாத மாற்றத்தை உணர்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அஷம்ஸ் என்ற அரபி வார்த்தையின் அர்த்தம் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.